ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிகனி. நம்ம இந்த வீடியோவில் 2019 ஏப்ரல் மாதம் 7 மற்றும் 8ஆம் தேதிக்கு உண்டான நடப்புகள் பார்க்க போகிறோம். வீடியோஸ்க்கு போகலாம். இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு மார்ச் 29ஆம் தேதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் 41,200 கோடி டாலரை இந்திய மதிப்பில் 28.84 லட்சம் கோடி எட்டியுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு மார்ச் 29ஆம் தேதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் 41,200 கோடி டாலரை இந்திய ரூபாய் மதிப்பில் 28.84 லட்சம் கோடி எட்டியுள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது. உலக வங்கியின் தலைவராக அமெரிக்காவைச் சேர்ந்த டேவிட் மால்பாஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் உலக வங்கியின் தலைவராக, இவர் உலக வங்கியினுடைய 13வது தலைவராக ஏப்ரல் 9ஆம் தேதி பொறுப்பேற்க உள்ளார். உலக வங்கியின் தலைவராக அமெரிக்காவைச் சேர்ந்த டேவிட் மால்பாஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் உலக வங்கியின் தலைவராக, 13வது தலைவராக ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று பொறுப்பேற்க உள்ளார். வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் உலகளவில் இந்தியா 3வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக உருவெடுக்கும் என மத்திய நிதியமைச்சர் அருண் ஜெட்லி தெரிவித்துள்ளார். வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் உலகளவில் இந்தியா 3வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக உருவெடுக்கும் என மத்திய நிதியமைச்சர் அருண் ஜெட்லி தெரிவித்துள்ளார். முதலில் நிலவில் மனிதர்களை இறக்கி வரலாறு படைத்த அமெரிக்கா மீண்டும் அங்கு விண்வெளி வீரர்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளது. முதலில் நிலவில் மனிதர்களை இறக்கி வரலாறு படைத்த அமெரிக்கா மீண்டும் அங்கு வீரர்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க துணை ஜனாதிபதி மைக் பென்ஸ் அடுத்த 5 ஆண்டுகளில் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் மீண்டும் நிலவில் காலடி பதிப்பார்கள் எனவும் அவர்களில் ஒரு பெண்ணும் அடங்குவார் எனவும் கூறியுள்ளார். அமெரிக்க துணை ஜனாதிபதி மைக் பென்ஸ் அடுத்த 5 ஆண்டுகளில் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் மீண்டும் நிலவில் காலடி பதிப்பார்கள் எனவும் அவர்களில் ஒரு பெண்ணும் அடங்குவார் என்று கூறியுள்ளார். சென்னை ஐகோர்ட்டில் கூடுதல் நீதிபதியாக பணியாற்றி வரும் 6 பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அந்த 6 பேர்கள் வி பவானி சுப்பராயன், ஏடி ஜெகதீஷ் சந்திரா, ஜிஆர் சுவாமிநாதன், அப்துல் குத்தூஸ், எம் தண்டபாணி, பிடி ஆதிகேசவலு. இவர்கள் 6 பேரும் பார்த்தோம்னா கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி முதல் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் 6 பேரையும் நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை ஐகோர்ட்டில் கூடுதல் நீதிபதிகளாக பணியாற்றி வரும் 6 பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அந்த 6 பேர் வி பவானி சுப்பராயன், ஏடி ஜெகதீஷ் சந்திரா, ஜிஆர் சுவாமிநாதன், அப்துல் குத்தூஸ், எம் தண்டபாணி, பிடி ஆதிகேசவலு. இவர்கள் 6 பேரையும் நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வீட்டு வசதிக்கு நிதியுதவி வழங்கி வரும் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனத்துடன் இணைய உள்ளதாக லட்சுமி விலாஸ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த இணைப்புக்கு பின் வங்கியின் பெயர் இந்தியா புல்ஸ் லட்சுமி விலாஸ் என பெயர் மாற்றம் செய்யப்படும். இணைப்புக்கு பின்னர் நாட்டின் 8வது மிகப்பெரிய தனியார் துறை வங்கியாக உருவெடுக்கும். வீட்டு வசதி நிதியுதவி வழங்கி வரும் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனத்துடன் இணைய உள்ளதாக லட்சுமி விலாஸ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த இணைப்புக்கு பின் வங்கியின் பெயர் இந்தியா புல்ஸ் லட்சுமி விலாஸ் என பெயர் மாற்றம் செய்யப்படும். இணைப்புக்கு பின்னர் நாட்டின் 8வது மிகப்பெரிய தனியார் துறை வங்கியாக இந்த வங்கி உருவெடுக்கும். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உள்பட அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் சுமார், அக்யூரேட்டாக 8 லட்சம் கிடையாது, சுமார் 8 லட்சம் பேர் வாக்களிப்பதற்கு வசதியாக பிரெய்லி முறை கொண்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பயன்படுத்தப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உறுதியளித்துள்ளார். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உள்பட அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் 8 லட்சம் பேர், சுமார் 8 லட்சம் பேர் வாக்களிப்பதற்கு வசதியாக பிரெய்லி முறை கொண்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பயன்படுத்தப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உறுதியளித்துள்ளார். IAS தேர்வில் அகில இந்திய அளவில் 23வது இடத்தையும் தமிழக அளவில் முதலிடத்தையும் பெற்று சாதனை படைத்தவர் யார்? ரிஷப், வயது 26, மதுராந்தகத்தைச் சேர்ந்தவர். IAS தேர்வில் அகில இந்திய அளவில் 23வது இடத்தையும் தமிழக அளவில் முதலிடத்தையும் பெற்று சாதனை படைத்த மாணவர் ரிஷப், 26 வயது, மதுராந்தகத்தைச் சேர்ந்தவர்.
அண்மையில் சமூக வலைதளங்கள் மூலம் பொய்யான செய்திகள் பரப்பப்படுவதை தடுப்பதற்காக புதிய சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்திய நாடு எது? சிங்கப்பூர். சிங்கப்பூரில் நலன்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக கருதப்பட்டால் வலைதள நிறுவனங்களுக்கு $7.4 லட்சம் சுமார் ரூபாய் 5 கோடி அபராதம் விதிக்கவும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கவும் அந்த சட்ட மசோதாவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து முகநூல், சுட்டுரை, கூகுள் போன்ற முன்னணி வலைதள நிறுவனங்கள் அங்கம் வகிக்கும் ஆசியா இன்டர்நெட் கோயலேஷன் அமைப்பு கூறுகையில், இந்த சட்டத்தால் கருத்து மற்றும் பேச்சு சுதந்திரத்திற்கு ஆபத்து நேரிடும் என்று அந்த அமைப்பு அச்சம் தெரிவித்துள்ளது. அண்மையில் சமூக வலைதளங்கள் மூலம் பொய்யான செய்திகள் பரப்பப்படுவதை தடுப்பதற்காக புதிய சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்திய நாடு சிங்கப்பூர். சிங்கப்பூரில் நலன்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக கருதப்பட்டால் வலைதள நிறுவனங்கள் $7.4 லட்சம் சுமார் 5 கோடி அபராதம் விதிக்கவும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கவும் அந்த சட்ட மசோதாவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து முகநூல், சுட்டுரை, கூகுள் போன்ற முன்னணி வலைதள நிறுவனங்கள் அங்கம் வகிக்கும் ஆசியா இன்டர்நெட் கோயலேஷன் அமைப்பு கூறுகையில், இந்த சட்டத்தால் கருத்து மற்றும் பேச்சு சுதந்திரத்திற்கு ஆபத்து நேரிடும் என்று அந்த அமைப்பு அச்சம் தெரிவித்துள்ளது. வாராக்கடன் வைத்துள்ள நிறுவனங்கள் மீது எடுக்கப்படும் திவால் நடைமுறைகள் மீதான உச்சநீதிமன்ற தீர்ப்பானது கடன் நிறுவனங்களின் உரிமையை பாதிக்காது என்று திவால் நடைமுறை ஆணைய தலைவர் MS சாஹூ கூறியுள்ளார். வாராக்கடன் வைத்துள்ள நிறுவனங்கள் மீது எடுக்கப்படும் திவால் நடைமுறைகள் மீதான உச்சநீதிமன்ற தீர்ப்பானது கடன் நிறுவனங்களின் உரிமையை பாதிக்காது என்று திவால் நடைமுறை ஆணைய தலைவர் MS சாஹூ கூறியுள்ளார். இந்தியா இறக்குமதி செய்யும் நிலக்கரி அளவு கடந்த நிதியாண்டில் ஏப்ரல் முதல் பிப்ரவரி வரையிலான காலத்தில் 7.8% உயர்ந்துள்ளது. 2017-18 ஆண்டில் 196.59 மில்லியன் டன் மற்றும் 2018-19 ஆண்டில் 212.11 மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது. இந்தியா இறக்குமதி செய்யும் நிலக்கரி அளவு கடந்த நிதியாண்டில், அதாவது ஏப்ரல் முதல் பிப்ரவரி வரையிலான காலத்தில் 7.8% உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா 2017-2018 196.59 மில்லியன் டன்னும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018-2019 ஆண்டில் 212.11 மில்லியன் டன்னாகவும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அக்டோபர் 18 முதல் 20ஆம் தேதி வரை சீனாவின் செங்டு நகரில் நடைபெறவுள்ள உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டிக்கு தகுதி பெற்றார் இந்திய நட்சத்திர வீரர் ஞானசேகரன் சத்யன். அக்டோபர் 18 முதல் 20ஆம் தேதி வரை சீனாவின் செங்டு நகரில் நடைபெறவுள்ள உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டிக்கு தகுதி பெற்றார் இந்திய நட்சத்திர வீரர் ஞானசேகரன் சத்யன். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் பதப்படுத்தப்பட்ட எலிகள், வேறு சில விலங்குகள் மற்றும் 2 மனிதர்கள் உடல்கள் எந்த நாட்டின் பூமிக்கடியில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கல்லறையில் கிடைத்துள்ளது? எகிப்து. சஹோகே. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் பதப்படுத்தப்பட்ட எலிகள், வேறு சில விலங்குகள் மற்றும் 2 மனிதர்களின் உடல்கள் எந்த நாட்டின் பூமிக்கடியில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கல்லறையில் கிடைத்துள்ளது? எகிப்து. சஹோகே. அமெரிக்காவின் சிகாகோ மாகாண முதல் கருப்பின பெண் மேயராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? லோரி லைட்வுட். அமெரிக்காவின் சிகாகோ மாகாண முதல் கருப்பின பெண் மேயராக தேர்வு செய்யப்பட்டவர் லோரி லைட்வுட். மனிதனை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பும் முயற்சியில் தீவிரமாக உள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். இதன் நிறுவனர் எலான் மஸ்கின் ஆவார். வரும் 2025ஆம் ஆண்டில் மனிதர்களை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்ப இந்நிறுவனம் முடிவு செய்துள்ளது. செவ்வாயில் இறங்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஸ்டார் ஹோப்பர் என்ற விண்கல பரிசோதனை வெற்றிகரமாக நடந்துள்ளது. மனிதனை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பும் முயற்சியில் தீவிரமாக உள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். இதன் நிறுவனர் எலான் மஸ்கின் ஆவார். வரும் 2025ஆம் ஆண்டில் மனிதர்களை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்ப இந்நிறுவனம் முடிவு செய்துள்ளது. செவ்வாயில் இறங்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஸ்டார் ஹோப்பர் என்ற விண்கல பரிசோதனை வெற்றிகரமாக நடந்துள்ளது. 1000 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள செயற்கைக்கோள்களை தாக்கும் திறன் படைத்தது ஏசாட் என்று DRDO தலைவர் சதீஷ் ரெட்டி கூறியுள்ளார்.
விண்வெளியில் இந்திய செயற்கைக்கோள்களை பாதுகாக்கும் பொருட்டு எதிரி நாட்டு செயற்கைக்கோள்களை ஏவுகணை கொண்டு தாக்கும் திட்டத்துக்கு மிஷன் சக்தி என்று பெயரிடப்பட்டது. கடந்த மாதம் 27ஆம் தேதி மத்திய பாதுகாப்பு துறையின் DRDO ASAT எனும் ஏவுகணை மூலம் விண்வெளியில் செயற்கைக்கோளை தாக்கி அழித்தது. 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செயற்கைக்கோள்களை தாக்கும் திறன் படைத்தது ASAT என்று DRDO தலைவர் சதீஷ் ரெட்டி கூறியுள்ளார். விண்வெளியில் இந்திய செயற்கைக்கோள்களை பாதுகாக்கும் பொருட்டு எதிரி நாட்டு செயற்கைக்கோள்களை ஏவுகணை கொண்டு தகர்க்கும் திட்டத்துக்கு மிஷன் சக்தி என்று பெயரிடப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 27ஆம் தேதி மத்திய பாதுகாப்பு துறையின் DRDO ASAT எனும் ஏவுகணை மூலம் விண்வெளியில் செயற்கைக்கோளை தாக்கி அழித்தது. பூமியின் கரியமில வாயு CO2 410 ppm பார்ட்ஸ் பெர் மில்லியம் என்ற அபாய அளவை அடைந்தது. 280 ppm என்ற அளவு சாதாரண அளவாகும். 3 மில்லியன் ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த அளவை எட்டியது. பூமியின் கரியமில வாயு CO2 410 ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன் என்ற அபாய அளவை அடைந்தது. 280 ppm என்ற அளவு சாதாரண அளவாகும். 3 மில்லியன் ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த அளவை எட்டியது. உலகிலேயே தொழில்பூர்வ கால்பந்து போட்டி ஒன்றில் ஆடிய 73 வயது முதிய வீரர் என்ற உலக சாதனையை நிகழ்த்தியவர் யார்? ஐசக் ஹையிக். இஸ்ரேல், பிறந்தது ஈராக். உலகிலேயே தொழில்பூர்வ கால்பந்து போட்டி ஒன்றில் ஆடிய 73 வயது முதிய வீரர் என்ற உலக சாதனையை நிகழ்த்தியவர் ஐசக் ஹையிக். கல்கத்தா நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் TK நாராயணன். கல்கத்தா நீதிமன்றத்தினுடைய புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் TK நாராயணன். தொழில் முனைவோர் இயக்கத்தின் தந்தை என போற்றப்படும் விஹரிதாஸ் கோபால்தாஸ் பட்டேல் காலமானார். தொழில் முனைவோர் இயக்கத்தினுடைய தந்தை என போற்றப்படுகிற விஹரிதாஸ் கோபால்தாஸ் பட்டேல் என்பவர் காலமானார். நாஸ்காம் தலைவராக பதவியேற்றவர் யார்? கேசவ் முருகேசன். நாஸ்காம் புதிய தலைவராக பதவியேற்றவர் கேசவ் முருகேசன். இவர் எத்தனாவது தலைவர்னு யாருக்கோ தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேசிய முதலீட்டு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியம் மற்றும் ரோடிஸ் அமைப்பு ஆகியவை சாலை திட்டங்களில் இணைந்து செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேசிய முதலீட்டு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியம் மற்றும் ரோடிஸ் அமைப்பு ஆகியவை சாலை திட்டங்களில் இணைந்து செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய கடற்படைக்கு மேம்பட்ட தொழில்நுட்பங்களை வழங்க இந்திய கடற்படை அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் இணைந்து செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியன் நேவி அண்ட் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இந்திய கடற்படைக்கு மேம்பட்ட தொழில்நுட்பங்களை வழங்க இந்திய கடற்படை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி கவுன்சில் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளது. மும்பை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? நீதிபதி பிரதீப் நந்தராக். மும்பை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? நீதிபதி பிரதீப் நந்தராக். உலக சுகாதார நாள் ஏப்ரல் 7, 2019 கருத்துரு என்ன? யுனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் எவ்ரிஒன் எவ்ரிவேர். உலக சுகாதார நாள் ஏப்ரல் 7, 2019 கருத்துரு யுனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் எவ்ரிஒன் எவ்ரிவேர். தரநிலை மற்றும் ஒப்புரிமை மதிப்பீடு ஆகிய துறை மேம்பாட்டு தொடர்பாக இந்திய தரநிலை அமைப்பு BIS மற்றும் IIT டெல்லி இடையே ஒப்பந்தம் நடைபெற்றது. தரநிலை மற்றும் ஒப்புரிமை மதிப்பீடு ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கன்ஃபார்மிட்டி அசஸ்மெண்ட் ஆகிய துறை மேம்பாட்டு தொடர்பாக இந்திய தரநிலைகள் அமைப்பு த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BIS மற்றும் IIT டெல்லி இடையே ஒப்பந்தம் நடைபெற்றது. ஆப்பிரிக்க சிங்கம் 2019. ஆப்பிரிக்கன் லைன் 2019 என்பது மொராக்கோ மற்றும் அமெரிக்கா இணைந்து மொராக்கோவில் மேற்கொண்ட வருடாந்திர பாதுகாப்பு ஒத்திகை ஆகும். அமேசான் விங்ஸ் என்ற புதிய விற்பனையாளர் நிதியளிப்பு திட்டம் நியூ சேலர் ஃபண்டிங் புரோகிராம் அமேசான் இந்தியாவால் தொடங்கப்பட்டது.
அரசு மருத்துவர்கள் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62ஆக உயர்த்திய இந்திய மாநிலம் கோவா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து அரசு மருத்துவர்கள் ஓய்வு பெறும் வயது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.